கூட்டணியா இல்ல, அதான் அது தொடர்பாக இன்னைக்கு காலையில் கூட தலைவர் எழுச்சி தமிழர் வந்து செய்தியாளர்கள் சந்திக்கும் போது சொன்னார். அது தொடர்பான தகவல் எதுவும் இல்லை, அது தொடர்பாக முறையாக யாரும் என்கிட்ட பேசல அப்படின்னாரு. காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு அமைச்சரவையில் பங்கு பெற்றிருக்கக்கூடிய ஒரு கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கு அமைச்சரவையில் பங்கு பெற்றிருக்கக்கூடிய ஒரு கட்சி, ஆட்சிக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய கட்சி. அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக கலந்து கொள்ள வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியின் சார்பிலும் தாவேகா சார்பிலும் கோரிக்கை வைக்கப்பட்டது. தலைவர் எழுச்சி தமிழர் வந்து இன்றைக்கி ஊரில் இல்லை, அதனால் கட்சியின் சார்பாக கலந்து கொள்ளும்படி என்னை பணித்திருக்கிறார். இந்த வேட்புமனு தாக்கலில் கலந்து கொண்டிருக்கேன். அழைப்பு கொடுத்திருக்காங்க, தலைவர் அது குறித்த அறிவிப்பு வந்து வெளியிடுவார். இல்லை, அது அவங்கள தான் கேட்கணும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்த வரைக்கும் நிலைப்பாட்டை வந்து நாளைக்கு அறிவிப்பார் தலைவர் எழுச்சி தமிழர். ஆமாம், அது வந்து ஒரு அப்சர்வேஷனாக கொடுத்துருந்தேன். என்னன்னா கடந்த காலங்களில் வந்து என்னன்னா ஒரு மாவட்டத்தில் ஒரு அமைச்சர் இருக்காரு அப்படின்னா அந்த மாவட்டத்துக்கு பொறுப்பாக்குவாங்க. ஒருவேளை அவர் சீனியர் மினிஸ்டராவோ இல்லை வந்து அவருக்கு வந்து தொகுதிகள் குறைவாக இருந்ததுன்னா இன்னொரு மாவட்டத்தை சேர்த்து போடும். இது ஒரு நடைமுறையாக இருந்தது. ஆனால் இந்த முறை அப்படி அலாட் பண்ணும்போது அவங்க கட்சியிலே கூட அப்படி பண்ணியிருக்காங்க. தாவேகால கூட வந்து கடலூரில் சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சராக இருக்கக்கூடியவர் வந்து கடலூரை தவிர்த்து வேறு 2 மாவட்டங்களுக்கு பணித்திருக்கிறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் அந்தந்த மாவட்டத்தில் போட்டால் நல்லா இருக்குமே ஒரு கருத்தை வெளிப்படுத்தியிருந்தேன். அவ்வளோதான். அது ஏன்னா கடந்த காலங்களிலே அப்படி தான் இருக்குது. அதோட பர்பஸே என்னன்னா அமைச்சரவை ரெப்ரசன்டேஷன் இல்லாத டிஸ்ட்ரிக்ட்ல அந்த மாவட்ட நிர்வாகத்தை ஆட்சியின் சார்பில் வந்து வழி நடத்துறதுக்கு ஒருத்தர் வேணும்ன்றதான். அப்படிதான் அந்த கருத்தை வெளிப்படுத்தி சிறப்பாக இருக்குது. தொடர்ந்து வந்து பயணப்பட்டு இருக்காரு. நீங்களே பார்த்துருப்பீங்க, பல்வேறு இடங்களை ஆய்வுக்குள்ள உள்ளாக்குறாரு. ஆய்வுக்குட்படுத்ததோடு மட்டும் இல்லாமல் பல முயற்சிகளை நகர்வுகளை ஏற்கனவே நாங்கள் வந்து ப்ரொப்போஸ் பண்ணுற இடத்துல இருந்தோம். இதை செஞ்சு கொடுங்க, இதை பண்ணுங்கன்னு. இன்றைக்கு அதை செய்யக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கோம். வெகு விரைவில் அதற்கான அந்த மாற்றங்கள்னால ஏற்பட்டிருக்கக்கூடிய புதிய மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. இல்லை, அது அவர் வந்து ஜஸ்ட் அனதர் ஆர்கன் ஆஃப் பிஜேபி என்கின்ற அளவில் தான் செயல்படுவார்ன்ற மாதிரியான கருத்துக்கள் இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். தேங்க்யூ.